இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை இல்லாத காரணத்தால் விஜயை செல்வப்பெருந்தகை கூட்டணிக்கு அழைக்கிறாரா என்று தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் தற்போது இடம்பெற்றுள்ள திமுக கூட்டணியால் மட்டுமே வெற்றி பெற முடியாது என்ற அவநம்பிக்கையில் உள்ளாரா என்றும் தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னதாக சனாதன சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணியில் விஜய் இணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பெரியார் குறித்து பேசிய கருத்துக்களை கோரி சீமான் வாக்கு சேகரிக்க முடியுமா என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். பெரியார் என்பது இயக்கமல்ல என்றும் சமூக இழிவுகளை எதிர்த்த பெரிய போர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூக இழிவுகளை எதிர்த்து மிகப்பெரிய வெற்றி கண்ட பெரியாரை இழிவுபடுத்த வேண்டுமா என்றும் சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். பெரியார் குறித்து இழிவாக பேசிய சீமானை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெரியார் குறித்து இழிவாக பேசியது தொடர்பாக சீமான் மீது சுமார் 70 வழக்குகள் பதியப்பட்ட நிலையில் விசாரணைக்கு சம்மன் அனுப்புவது என்றும் ஆஜராகாவிட்டால் கைது செய்வது என்றும் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆனால் கைது செய்தால் அது சீமானுக்கு ஈரோடு கிழக்கு தேர்தலில் சாதகமாக முடியும் என்று திமுக தலைவர்கள் கருதுவதால் அந்த நடவடிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் தென்காசி மாவட்டத்தில் இரவு முழுவதும் கனமழை பெய்ததால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் மக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காரைக்குடி அருகே பொங்கல் பண்டிகையொட்டி ஏலம் விடப்பட்ட கரும்பு 50,100 ரூபாய்க்கு விற்பனையானது. இங்குள்ள பாடத்தான்பட்டியில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையின் போது தை மாதம் 5ஆம் தேதி நேர்த்திக்கடனாக கரும்பு தொட்டில் கட்டப்பட்டு அவற்றை ஏலம் விடுவது வழக்கமாக ஒன்று. இந்த ஆண்டும் கரும்பு தொட்டில் கட்டப்பட்ட கரும்புகள் ஏலம் விடப்பட்டன. முதல் ஜோடி கரும்பு 50,100 ரூபாய்க்கு ஏலம் போனது. ஆனால் கடந்த முறை ஏலம் விடப்பட்ட கரும்பு 1,75,000 ரூபாய்க்கு ஏலம் போனது குறிப்பிடத்தக்கது. தனக்கு நிக்கோடின் அடிக்ஷன் இருந்ததாக இயக்குனர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். பாட்டல் ராதா படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் குடிப்பவர்களுக்கும் குடி நோயாளிகளுக்கும் வித்தியாசம் உள்ளதாக கூறினார். மது, நிக்கோட்டின், சோசியல் மீடியா என ஏதாவது ஒரு அடிக்ஷன் அனைவரிடமும் இருப்பதாகவும் தனக்கும் நிக்கோட்டின் அடிக்ஷன் இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அண்மையில் பட விழாவில் கலந்து கொண்ட நடிகர் விஷால் கை கால்கள் நடுக்கத்துடன் காணப்பட்டார். இதனைத் தொடர்ந்து விஷாலுக்கு கடுமையான உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதாக தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி வந்தன. ஆனால் இந்த தகவல்களை விஷால் தரப்பு திட்டவட்டமாக மறுத்து வந்தது. இந்நிலையில் தனது உடல்நிலை குறித்து வந்த தகவல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்போது சம்பவம் ஒன்று செய்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் விஷால் படு வேகமாக நடமாடும் காட்சி தற்போது வைரலாகி வருகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.